ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டாப் 3 நேட்டிவ் ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நாட்டோட டாப் 3 நேட்டிவ் ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிக்லெட் ஃபேமிலிஸை தான். ஸோ நம்மக்கிட்ட வந்து மூணே சிக்லெட் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரே வகையில் சேர்ந்தது தான். அது பார்த்திங்கன்னா ஈட்ரோப்ளஸ். ஸோ அந்த வகையில் நம்மக்கிட்ட வெறும் மூணே சிக்லெட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது க்ரீன் குரோமைடு. ஸோ கைஸ், இந்த க்ரீன் குரோமைட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ்ஷு. நான் இந்த ஃபிஷ்ஷை பற்றி நம்மளோட சில வீடியோஸ்லாம் வேறு போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் நம்ம இதை பற்றி ஒரு கேர் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ கைஸ், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ஒரு சிக்லெட்டு, அதுவும் இல்லாமல் பார்க்க டிஸ்கஸ் மாதிரியே இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது பார்க்க டிஸ்கஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலே எனக்கு இந்த மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம நாட்டு டிஸ்கஸை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். பட் ரொம்ப தட்டையாலாம் இருக்காது, கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இதை வந்து டிஸ்கஸ் நினச்சிடாதீங்க. இது டிஸ்கஸ் கிடையாது, இது நம்ம நாட்டு மீன். ஸோ இது வந்து பிளாக்கிஷ் டேங்க்லேயும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா லைட் கொடுத்தீங்கன்னா அது பாடியில் இருக்க க்ரீன் பேர்ல்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ டேங்க்கில் அட்டகாசமாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டு. இந்த சிக்லெட்டை வந்து நீங்கள் வந்து குரூப்பாக வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு பேராக வச்சுக்கலாம். ஸோ கைஸ், எனக்கு வந்து இந்த இந்தியன் சிக்லெட்டில் பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லு. இதுங்களை வந்து ஒரு குரூப்பாக நம்ம வச்சுக்கலாம் டேங்க்கில். ஸோ வந்து பிகினர்ஸ் வந்து குரூப்பாக ஒரு சிக்லெட்ஸை டேங்க்கில் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இந்தியன் சிக்லெட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் குரூப்பாக இருக்க தான் விரும்பும். ஸோ மற்ற மீன்கள் கூட இது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இது போய் நிப்பிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டு. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஈட்ரோப்ளஸ் கனரனிஸ். ஸோ கைஸ், இதை வந்து சயின்டிஃபிக் நேம், பட் இதை வந்து அக்வேரியம் ஷாப்பில் எப்படி கூப்பிடுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரு அட்டகாசமான இன்னொரு இந்தியன் சிக்லெட்டு. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலிங் டைப் ஒரு சிக்லெட்டை வளர்க்கணும், ஓரளவுக்கு ஸ்கூலிங் இருக்கும். ஸோ அந்த டைப் சிக்லெட்டை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த சிக்லெட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்கூலிங் டைப் மட்டும் இருக்காது, இது வந்து குரூப்பாக இருக்க தான் இந்த சிக்லெட்ஸ் விரும்பும். நீங்கள் வந்து உங்கள் டேங்கை வந்து ட்ரிஃப்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு செட்டப் பண்ணி ஒரு காலனி மாதிரி அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த இடத்துல இருந்துக்கும் ஒரு குரூப்பாக. நல்லாயிருக்கும், அட்டகாசமான ஒரு சிக்லெட்டு. ஸோ 11 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். நிறைய பேருக்கு இந்த மீனை பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த மீனை பற்றி புதுசாக தெரிஞ்சிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக சூன் ஒரு கேர் வீடியோ போட்டுடலாம். ஸோ வாங்க கைஸ், இனி அடுத்த எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மீனை பார்த்துடலாம். இப்போ நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது ஆரஞ்சு குரோமைட். ஸோ கைஸ், எனக்கு பிடிச்ச ட்ராப் சிக்லெட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிக்லெட்டில் ட்ராப் சிக்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.7 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ இந்த சிக்லெட்டை பற்றியும் நம்ம ஆல்ரெடி சில இந்தியன் ஃபிஷ்ஷஸ்க்கு டாப் 10 டாப் 5ன்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸும் ஒரு அட்டகாசமான ஒரு மீன். ஸோ நீங்கள் வந்து போலார் பேரட்டை வந்து தனியாக ஒரு பானையை செட் பண்ணி ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்றவங்க, வேறு ஒரு மீன் அதே மாதிரி ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக இந்த சிக்லெட்டை சூஸ் பண்ணுங்கள். ஈஸி டு ப்ரீட் கைஸ். ஸோ கைஸ், இது வந்து இதுவும் ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷஸ் தான். இது குரூப்பாக இருக்க தான் இதுங்களும் விரும்பும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய டேங்க் கொடுத்தீங்கன்னா, ஒரு குரூப்பாக இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பாட்டு அங்கங்கே ப்ரீட் ஆகி அங்கங்கே அவங்க வந்து குட்டிங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நீந்துறதை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷ் டேங்க்லேயும் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளாக்கிஷ் வாட்டர் டேங்க் செட்டப்பில் கூட இந்த மீனை வைக்கலாம். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கேரளா போகும்போது நான் இந்த மீனை பார்த்துருந்தேன். ஸோ குட்டிங்களோட நீந்துறதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். எப்போ போனாலும் நான் வந்து ஆற்றுல இது வந்து குட்டிங்களோட நீந்துறதெல்லாம் பார்ப்பேன். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மீன் வந்து ராக்ஸில் எக்ஸை வச்சு குட்டிங்களை குரூப்பாக அப்படியே மேய்ச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறத. ஸோ அதை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த மீன் அதனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்மக்கிட்ட இப்போதைக்கு 3 தான் இருக்குது. புதுசாக எதாவது கண்டுபிடிச்சா வீடியோ போடுறேன். பை.